வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ற ஆஸ்பெக்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னால் நிஜத்தை எப்போவும் சொல்லணும், உண்மை பேசணும் அப்படின்னு சொல்லணும். சில நேரத்தில் உண்மையை பேசினா நம்மளை நிறைய கேள்வி கேட்பாங்க. வி ஆர் சப்போஸ் டு கிவ் ஆன்சர் டு த பாயிண்ட். அதனால் நம்ம எவேடி பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. இல்லாட்டி எவேடு உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லுவாங்க, உண்மையை மாற்றி சொல்லுவாங்க. இது எல்லாமே நடக்கும். அது சமுதாயத்தில் இருக்கும்னு சொன்னால் அவங்களோட பிஹேவியரில், பழக்க வழக்கத்தில், சின்ன வயசுலேருந்து தன்னுடைய பழக்க நடத்தையில் சில குணாதிசயங்களை கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது தொடர்ந்து வரும். உண்மையை பேசுகிற மனப்பான்மையை வளர்த்துக்கலன்னு சொன்னால் அதை எப்படி மாற்றி சொல்கிறது? ஒய் ஷுட் வி டெல் த ட்ரூத் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு போகலை, வேறு ஏதோ வாங்கிட்டு வரதான் போயிருக்கிறாங்க அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. ஒய் திஸ் ட்ரைவியல் திங்ஸ்க்கெல்லாம் யூ ஆர் எவேடிங் த ட்ரூத் அப்படின்னு கேட்டால் தே டோன்ட் ஹவ் த ஆன்சர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அவங்களால கிளியராக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மனமில்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல, ரெண்டும் இருக்கும். இதில் என்ன ரீசன் வரும்? ஏன் அவங்களுக்கு நிஜம் சொல்லணும்? ஒய் ஷுட் வி கிவ் தி ட்ரூத்ஃபுல்னஸ் என்ன உண்மையான ஒரு ஃபிகர் அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? வி வில் எவேட் இட் அப்படி தோணும். எல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ சொன்னால் போகிறோம் அப்படியும் இருக்கும். யாருக்கு எவ்வளோ சொன்னாலும் நிஜமானது. இப்போ ஒரு வகுப்பறையில் எடுத்துவோமே, ஒரு 12 வயசு இருக்கிற ஒரு பையன் என்ன 7ஆம் கிளாஸோ என்னவோ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க ஹோம்ஒர்க் எழுதலை. சாட்டர்டே சண்டே லீவ் வந்திருக்கு, மண்டே அன்றைக்கி போகும்போது அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி வீட்டு பாடத்தை முடித்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகல. ஆனால் என்ன செய்திருக்கணும்? ஃப்ரைடே அன்றைக்கி சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவே மண்டே மார்னிங் 9 மணிக்கு ஸ்கூல் போகிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அன்றைக்கி நைட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து மொத்த அசைன்மெண்ட்டு, என்ன ரெக்கார்ட் நோட்டு, ஹோம்ஒர்க்கு, நம்பர் ஒர்க்கு, இன்னும் எதான மேத்மெட்டிக்ஸ் போட வேண்டியது, இன்னும் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எது படிக்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையும் படித்து அன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டா என்டையர் 2 days சாட்டர்டே சண்டே நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஷாப்பிங் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் சண்டே மத்தியானம் எல்லோரும் விளையாடுறச்சே நம்ம விளையாட போகாமல் இருக்கோம்னு சொல்லிவிட்டு எந்த அசைன்மெண்ட்டும் முடிக்கலைன்னா அப்போ வகுப்பறையில் போய் என்ன பேசணும்? ஆசிரியர் கேட்கும்பொழுது நான் ஹோம்ஒர்க் பண்ணலை, இது மாதிரி விளையாடிட்டேன்னு நிஜம் சொல்லணும். வில் எனி டீச்சர் அக்செப்ட் திஸ் வேர்ட் irresponsible ரிப்ளை? டெஃபினெட்லி நாட். எப்படிடா விளையாட போனால் ஹோம்ஒர்க் முடிக்காமல் அப்படின்னு கேட்பாங்க. அதோடு நிறுத்துவாங்க. சிலப்போ ஒரு ஹார்ஷான வார்த்தையில் திட்டக்கூட தட்டுவாங்க. பிகாஸ் திட்டினா தான் நம்மளுக்கு அது நினைவில் நிற்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையில் நம்மளை திட்டணும்னு ஆசிரியருக்கு எந்த விதமான ஒரு கோட்பாடும் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம இதுபோல் பொறுப்பில்லாத பதில் சொல்லும்பொழுது மாணவரையோ மாணவியோ ஆசிரியர் 1 அல்லது 2 வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுவாங்க? கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவாங்க. எதுக்கு? இப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாதான் இந்த நினைவு நம்மளிடத்துல ஆழமாக பதியும்ன்றதுக்காக தான். இதுதான் கான்செப்டே. அதனால் ஆசிரியர் திட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்? யூ ஆர் எவேடிங் த ட்ரூத். உண்மையில் நீ பொறுப்பே இல்லாமல், கவனம் இல்லாமல் இந்த அசைன்மெண்ட்டு, ஹோம்ஒர்க்கு, வீட்டு பாடம் எதையும் எழுதாமல் மாற்றி சொல்கிறதுனால இட் டேக்ஸ் யூ டு சம்வேர். இட் கிவ்ஸ் யூ ஹேவ் டு கட் ஏ சாரி ஃபிகர். நான் பண்ணல, நாளைக்கு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். 2 நாள் லீவ் விட்ட போதே பண்ணல, இன்றைக்கி ஒரு நாள் 2 to 3 hours எவ்வளோ பண்ண முடியும்? யுவார் என்ன பண்ணுறங்க? உங்களோட திறமையை குறைவாக மதிப்பு பண்ணிக்கிறேங்க. ஸோ அதனால் நிஜம் பேசணும் அப்படின்னா, நிஜம் பேசுறது கஷ்டமான விஷயம். அதுக்கு பெரிய தைரியமும் மன உறுதியும் வேணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பொய் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே வெல் இன் அட்வான்ஸ் யூ ப்ரிப்பேர் ஆல் யுவர் ஒர்க், யூ கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு சொன்னால் அந்த மன உறுதி இல்லாட்டாலும் பொய் பேசாமல் தவிர்த்துடலாம். உண்மை பேசுறதுக்கு மன உறுதி வேணும், தைரியம் வேணும்னு சொல்லும்போது அந்த மன உறுதி இல்லை நம்மளுக்கு. we have not been trained like this. all our models are telling lies all the time. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? வகுப்பறையில் we need not cut a sorry figure அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம இருந்தவான வெல் அட்வான்ஸ் முன்னாடியே திங்கக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அசைன்மெண்ட்டை ஃப்ரைடே சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவே வித்தவுட் எனி டைவர்ஷன் யூ கம்ப்ளீட் த என்டையர் ஒர்க் அண்ட் யூ ரிலாக்ஸ் ஃபார் தி 2 days.
இது செய்யலாமா? மன உறுதி இல்லாத போனால் அது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் இல்லை, அது ஒன்றும் குற்றத்தில் சேர்ந்தது இல்லை. மன உறுதின்றது எல்லாரோடைய கப் ஆஃப் டீயும் இல்லை, சிலவங்களுக்கு தான் இருக்கும். நிஜத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சிலவங்களுக்கு தான் மன உறுதி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பொய் பேசாமல் இருக்கலாம். ஏன்னா பொய் பேசினா நம்மளுடைய தனி மனித ஒரு இமேஜ் இருக்கே, அது தட் வில் ஷேட்டர் இன் டு பீசஸ். யூ வில் நாட் பி ரிலையபிள் அப்படின்னு ஆயிரும். ரிலையபிளும் இல்லை, வேல்யூவும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? மனத்தில் எப்போவும் ஒரு வெறுமை கொண்டு இருக்கும். இல்லாட்டி போனால் நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். ஸோ டு ஓவர் கம் திஸ் என்ன செய்யணும்? ஃபினிஷ் த ஒர்க் இன் டைம், ட்ரை டு பி கம்ப்ளீட் த ஒர்க் அஹெட் ஆஃப் த ஷெட்யூல். அப்போ நம்ம பொய் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. மனதில் உறுதியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்க முடியும். இட் இஸ் அ ட்ரைனிங் ப்ராசஸ். ஓவர் த பீரியட் வி கேன் அட்டைன் திஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தட் இஸ் ஸ்பீக்கிங் த ட்ரூத் அப்படின்னு. ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தொடர்ந்து இதுக்குரிய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிட்டே வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.